ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, செம்மையாக படிச்சிருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைங்காக எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போய் எக்ஸாம் எழுதுறீங்க. ஆனால் அந்த ஆன்சர் ஷீட் ஆல்ரெடி லீக்காக இருந்துச்சுன்னா, அந்த சீட் ஆல்ரெடி சோல்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஜாப் ஆல்ரெடி டிசைட் ஆகிருந்துச்சுன்னா, ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு விக்டிம் பொண்ணு இந்த சிஸ்டமில் இருக்கிற கரப்ஷனை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம். டிஎஸ்பி மேடம், என்ன தெரியலையா? உங்க கூட தானே இருந்தேன். ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlog. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸாம் சீரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பிரைம்ல ஓடிடியில் ரிலீஸ் ஆன சீரீஸ். இது ஒரு 8 எபிசோடான சீரீஸ். இந்த சீரீஸோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் யாருன்னா புஷ்கர் காயத்ரி. நம்ம புஷ்கர் காயத்ரி பத்தி நல்லா தெரியும். சுழல் நம்ம விக்ரம் வேதாலாம் பண்ண மாதிரி இதுவும் அது கூட சேர்ந்த வந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சீரீஸ் தான். அதனால அவங்களோட டச் கண்டிப்பா இந்த சீரீஸ்ல இருக்குது. இதுல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லீடிங் ரோல்ல வந்து நம்ம துஷாரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரமல்லின்ற ஒரு கேரக்டர்ல வந்து அதித்தி பாலனும் பண்ணியிருக்காங்க. நம்ம மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. வந்து அப்பாஸ் வந்து இதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்து ஒரு சின்ன ஸ்கிரீன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த சீரீஸ்ல அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க கதைக்குள்ள போலாம். மரமல்லின்னு ஒரு டிஎஸ்பி இருக்காங்க. அவங்க தான் நம்ம அதித்தி பாலன். அவங்களுக்கு ஒரு நியூ போஸ்டிங் கொடுக்குறாங்க தைக்காரால. நாளைக்கு காலையிலேயே போய் அவங்கள ஜாயின் பண்ணணும். அதனால நைட்டோட நைட்டா அவங்க அந்த தைக்காராக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் வழியா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க டைம்ல அவங்கள ஒருத்தவங்க கிட்னாப் பண்றாங்க. அதுதான் நம்ம ஜான்சி துஷாரா. அவங்க மரமல்லியோட ஐடென்டிஃபையை எடுத்துக்கிட்டு அவங்களோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க தான் டிஎஸ்பின்னு ஜாயின் பண்றாங்க. அவங்க ஒரு டிஎஸ்பி இல்லை, அவங்க ஆல்ரெடி ஒரு குற்றவாளின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ஃபுல் மிஷனே ஃபெயில் ஆயிடும். 10 நாள்ல எக்ஸாம் ஸ்கேம் மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணணும். இல்லைன்னா அவளோட லைஃபே முடிஞ்சிடும். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே அவன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டு அவ்வளோ சீரியஸா அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் ஒரு சின்ன ராங் மூவ் பண்ணாலுமே அவளோட லைஃப்பும் முடிஞ்சிச்சு, அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கேமும் அவளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இந்த 10 நாள்ல அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கேமை கண்டுபிடிச்சாலா? அதுதான் இந்த 8 எபிசோடோட கதை. இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரிலேட்டடான ஸ்டோரிஸ். ரீசெண்ட் டைம்ல நம்ம நீட் ஸ்கேமை பத்தி கூட கேட்டிருப்போம். அதோட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதோட பெஸ்ட்னே நான் என்ன சொல்லுவேன்னா சாம் சிஎஸோட மியூசிக் தான். ஏன்னா இது ஒரு த்ரில்லர் சீரீஸ்ன்றதுனால சாம் சிஎஸோட மியூசிக் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த மியூசிக்கோட ஒரு கிளிம்ஸ்ல இருந்து ஒரு காட்டன் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதுல இருந்து எண்டு வரைக்கும் அவங்களோட மியூசிக் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ்ல நம்ம துஷாராவாகட்டும் அதித்தி பாலன் ஆகட்டும் அவங்க 2 பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனா அதித்தி பாலனுக்கு நல்லாவே கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அவங்கள கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாஸ் அந்த சீன்ஸ் எதுவுமே நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரோட கேரக்டரை டக்குன்னு முடிச்சது தான் எனக்கு கொஞ்சம் சேடா இருந்துச்சு. மற்றபடி இந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம இப்படியெல்லாம் பார்த்து ஒரு ஸ்கேமை வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு தான் இந்த சீரீஸ் இருந்துச்சு. ஆனா சுழல் அளவுக்கு இல்லைன்னாலும் இதுவும் ஒரு நல்ல த்ரில்லர் சீரீஸ் தான் நான் சொல்லுவேன். இதை மறக்காம நீங்களும் போய் அமேசான் பிரைம் ஓடிடியில பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் சீரீஸை பத்தி பேசலான்றதும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Until then, bye from Sasi Sangeeta. Bye bye.